நல்லது. உங்க அனுபவம் கொடுத்துருங்க. என் பேர் விக்னேஸ்வரன் ஐயா. நல்லது. தேசியத்தை கட்டி அமைக்க முடியல. திராவிட தேசியமும் இந்திய தேசியமும் போட்டி போட்டுக்கிட்டு கிடக்குது. என்ன பண்றது? தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் வந்து கேட்பாருக்கு கிடக்குது. என்ன பண்றது? ரொம்ப உங்களோட இந்த அக்கௌண்ட் இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. பேங்க் அக்கௌண்ட் நம்ம இந்த ஐயாவுக்கு இதுன்னு சொல்லிட்டு நம்ம பதிவு பண்ணுவோம். உலக தமிழர்கள் நிச்சயம் வந்து ஐயாவுக்கு துணை அனுப்பாங்க. ஐயாவுக்கு துணை தமிழுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் துணை அனுப்பாங்க. அதனால கண்டிப்பா நீங்க உங்களுக்கு தான் நாங்க கூடணும். நீங்க செஞ்சதுக்கு எங்களுக்குலாம் வந்து வருத்தம் என்னன்னா உங்களுடைய தொண்டுக்கு வந்து எங்களால ஈடு செய்ய முடியல. அது அந்த வருத்தம். தமிழுக்காக தமிழருக்காக உழைத்தவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தமிழ் சமூகத்திற்கு புரியணும். இதை புரிஞ்சுக்கோங்க. ஐயா வந்து எந்த விதமான சொத்தும் சேர்க்கல. தொடர்ச்சியாக கூட்டம் நடத்துறது, தொடர்ச்சியா வந்து பயணம் செய்யறது, தொடர்ச்சியா புத்தகங்கள் எழுதுறது போறோம். அவரே வந்து பொருளாதார நெருக்கடியில இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரு கத்தையா புத்தகங்களை அப்படியே கையில கொடுத்து எடுத்துட்டு போங்கன்ட்டார். அவர் அதெல்லாம் யோசிக்கல. நாங்க வந்து அவங்க மனைவி அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்தோம். ஆனா யோசனை பாருங்க, அவருக்கு போன உடனே அந்த புத்தகத்தை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டாரு. அப்ப இதுதான் வந்து இந்த தமிழ் தேசிய கருத்தியல் இப்படி பரவணும். தனிப்பட்ட ரீதியா நான் போய் பார்த்துட்டு வர்றது வேற. ஆனா ஏன் அப்படி மக்களை நிரம்பி அவர்கிட்ட போய் காட்டணுங்கிற எண்ணம் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா, கருத்தியலுக்கும் உங்களோட செயல்பாட்டிற்கும் ஒரு பெரும் கூட்டம், ஒரு இளைஞர் கூட்டம் உங்களை புரிந்திருக்கிறார்கள். உங்கள் மீது பெரும் மதிப்பு கொண்டவர்களாக இந்த இளம் சமூகம், தமிழ் சமூகம் உருவாகி இருக்கு. உங்களை பார்க்கறதுக்கு இத்தனை பேர் வராங்கிற அந்த உணர்வை, அந்த ஒரு சின்ன மகிழ்ச்சியை வந்து அவருக்கு கொடுக்கணும். நம்மளால இப்போதைக்கு முடிஞ்சது அதுதான். தமிழ் தேசியத்தை இந்த மண்ணில், தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தி விடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து அவர் முன்னாடி காட்டிட்டு வரோம். மனசுல வேண்டிக்கிட்டது ஒண்ணுதான், நீங்கெல்லாம் ஆன்மாக்களாக இருந்து எங்களை வழிநடத்தணும். தொடர்ச்சியாக தமிழ் தேசிய பயணத்தில் எந்தவித சமரசமும் இல்லாமல் நாங்கள் உறுதியோடு பயணிப்பதற்கு வந்து நீங்க எல்லாம் வந்து அருள் புரியணும் அப்படிங்கறத மட்டும் வேண்டிட்டு அவருடைய பாதம் தொட்டு வணங்கிட்டு நாங்கள் பதிவதற்கான அடிப்படை காரணம் ஒன்று இருக்கு. அதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவருக்கு உடம்பு முடியாமல் இருக்கும்போது அவருக்கு நிதி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எங்களால முடிஞ்சதை நாங்கள் பண்ணோம். ஆனா அது மட்டும் பத்தாது. ஏன்னா நான் தனிப்பட்ட ரீதியாவோ எங்க இயக்கம் தனிப்பட்ட ரீதியாவோ பண்றதுங்கிறது பத்தாது. அவர் குடும்பத்திற்கு அவர் பெருசா எதுவும் சேர்த்து வைக்கல, செய்யவும் இல்லை. அவங்க குடும்பத்துடைய அவங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் வந்து நான் இந்த காணொலியோட இறுதியில பதிவு பண்றேன். உலக தமிழர்கள் இந்த காணொலியை பார்ப்பீங்க. அவருடைய பணி என்ன, அவர் தமிழ் சமூகத்துக்கு செய்த நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஆன பணிக்கு உங்களால் முடிந்த, உங்களால் இந்த குடும்பத்திற்கு இவர் இத்தனை ஆண்டு காலமாக தன்னுடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையில எதுவும் சேர்த்து வைக்காம, அவர் இத்தனை ஆண்டு காலமாக தமிழ் சமூகத்திற்காக எந்தவித கைமாறும் எதிர்பார்க்காம அவர் செஞ்சுட்டு போயிட்டார்.